நீங்க என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் இதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் அதுல இருந்து மந்த்லி வந்துடும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பாஞ்சி ஸ்கீம்ல என்னன்னா ஒரு ஃபனல் கான்செப்ட்டுங்க மேம். அது கீழே போட மேலே போட வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு டைம்ல வந்து லாக் ஆயிடும். ஓகே, சரிங்களா? அந்த பாஞ்சி ஸ்கீம்ல எப்படின்னா உங்களோட ஆசையை தூண்டி உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அந்த காசை வந்து உங்க காசை உங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க. எத்தனை மாசம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசம் கொடுப்பாங்க. அந்த 2 மாசம் அவனுக்கு எப்படி பார்த்தா லாபம் தானே. இது ரொம்ப புதுசா இருக்கு சார். லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னா என்ன சார்? டைமண்ட்னா கார்பன் ஒரு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா அது டைமண்ட். இது நேச்சுரல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வந்து நம்ம லேப்ல ரீக்ரியேட் பண்றோம். இது எவ்வளவு நேரத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 பிரைஸ் ஃபேக்டர் மேம். ஸோ நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் பிரைஸ் வந்து 25% ஆஃப் த நேச்சுரல் டைமண்ட் காஸ்ட் தான் லேப் க்ரோன் டைமண்ட் மேம். மூணாவது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா டைமண்ட்ஸுமே சர்டிஃபைட். நீங்க எப்படி நேச்சுரல் டைமண்ட்ல கட், கலர், கிளாரிட்டி, கேரட், வெயிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 C's தான் அந்த டைமண்டோட குவாலிட்டி டிட்டர்மின் பண்ணும். அந்த 4 C's வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க லேப் க்ரோன் டைமண்டுக்கு நாங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போதே இந்த வார்த்தையை தான் மார்க்கெட்டிங்கே பண்றோம். எல்லாரும் பயன்படுத்தலாம், தோஷம் இல்லாத டைமண்ட், லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு தான் நாங்க மார்க்கெட்டிங்கே பண்றோம். ஓகே, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் இதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் அதுல இருந்து மந்த்லி வந்துடும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியல. இப்போ நீங்க ஒரு பணம் வச்சிருக்கீங்களா, என்கிட்ட கொடுங்க, நான் இதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன், இந்த ஸ்டாக்ல போடுறேன், இல்லை இந்த கரன்சில போடுறேன், உங்களுக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லணும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி உங்களுக்கு இது வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு ஸ்கேமா? இது எல்லாமே உண்மைதான்? இல்ல மேம், அது எல்லாமே வந்து நான் சொல்றது என்னன்னா 95% வந்து ஸ்கேம் தான் மேம். ஸ்கேம் தான். ஒரு 5% வந்து கரெக்டா பண்றாங்க மேம். அது யார் பண்றாங்க அப்படின்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கன்சல்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நான் வந்து நீங்க என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் ட்ரேட் பண்றேன்னு சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணணும்னா, நான் என் பணத்தை என் ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்ல என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல நான் போட்டு வச்சிடறேன், நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, வர ப்ராஃபிட் 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவன நீங்க தாராளமா நம்பலாம். ஏன்னா அது உங்க அக்கௌண்ட், உங்களை மீறி அந்த ஃபண்ட் வெளியே போகாது. புரியுதுங்களா? அவன் என்ன ட்ரேட் பண்றான்றது நீங்க உங்க மொபைல்ல பார்க்கலாம், புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி கன்சல்டன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க மேம். அந்த மாதிரி கன்சல்டன்ஸ் நீங்க நம்பலாம் மேம். பட் ஆனா நீங்க எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் மாசம் உங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே பாஞ்சி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க மேம். ஸோ அந்த பாஞ்சி ஸ்கீம்ல என்னன்னா ஒரு ஃபனல் கான்செப்ட்டுங்க மேம். அது கீழே மேலே போட வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு டைம்ல வந்து லாக் ஆயிடும். சரிங்களா? அந்த பாஞ்சி ஸ்கீம்ல எப்படின்னா உங்களோட ஆசையை தூண்டி உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அந்த காசை வந்து உங்க காசை உங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க. எத்தனை மாசம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசம் கொடுப்பாங்க. அந்த 2 மாசம் அவனுக்கு எப்படி பார்த்தா லாபம் தானே. நீங்க என்ன நினைப்பீங்க, என் கேபிட்டல் ஒரு 10 லட்சம் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், நம்ம 1 லட்சம் தானே எவ்ரி மந்த் வாங்குறோம், 8 லட்சம் வாங்கிட்டோம்ல, அப்போ 8 லட்சமும் நாங்க 8 செலவு பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த நம்ம காசு வரப்போகுதுன்னு நீங்க ஒரு மைண்ட் செட் எடுத்து செலவு பண்ணிடுவீங்க. கடைசியில் அந்த 2 லட்சமும் வராது, இந்த 10 லட்சமும் வராது. அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மொத்த பணமும் போயிடும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காசு இருக்குதுன்னா அதிகமா ஆசைப்படாம எதெல்லாம் உங்க கண்ணில் நீங்க பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க கண்ணில் பார்த்து நீங்க ஃபீல் பண்ணலாம். அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட growth ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா நிரந்தரமான growth. நீங்க யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சரி. இப்போ நீங்களே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்த விஷயம் வந்துட்டு இந்த டைமண்ட் பிசினஸ். ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் லேப் க்ரோன் டைமண்ட் வந்துட்டு பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பொறுத்தவரையும் டைமண்ட்னா அது பல வருஷம் ஆகும் உருவாகிறதுக்கு, அது கோல்லேருந்து எடுப்பாங்க, அது ப்ராசஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட நாலேஜ் வரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப புதுசாக இருக்கே சார். லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னா என்ன சார்? நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது மேம். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா ஐஸா மாறிடும். அதே கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க ஹிமாலயாஸோட டாப்ல வச்சீங்கன்னா ஐஸா மாறும். ஆனா ஹிமாலயாஸோட டாப்ல வைக்கும் போது அது எவ்வளவு நேரத்துல ஐஸா மாறும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். கரெக்ட்டுங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர், டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஆனா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்ச உடனே கரெக்டா 2 மணி நேரத்துல ஐஸா மாறிடும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் நீங்க தான் செட் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? சோ டைமண்ட்னா கார்பன் ஒரு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா அது டைமண்ட். இது நேச்சுரல் ப்ராசஸ். இது ஜெனரலா உருவாகிறதுக்கு 300 ல இருந்து 1000 வருஷம் ஆகும். புரியுதுங்களா?
இந்த ப்ராசஸை வந்து நம்ம லேப்ல ரீக்ரியேட் பண்றோம். எப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கிற அதே டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை ஒரு ரியாக்டர்ல நம்ம நேச்சுரல் டைமண்ட்ல இருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்து அந்த ரியாக்டர்ல பூமிக்கு அடியில் இருக்கிற அதே டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை கிரியேட் பண்றதுனால கிறிஸ்டலைசேஷன் வந்து ஃபாஸ்டரா நடக்குது. இது எவ்வளவு நேரத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 வாரத்துல கிறிஸ்டலைசேஷன் ஆயிடுதுங்க. ஓகே, சரிங்களா? இது ஏன் இனிஷியலா லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா டைமண்டோட இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் கட் பண்றதுக்கு டைமண்ட்ஸ் யூஸ் பண்றோம், புரியுதுங்களா? இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நிறைய பிரேக்கிங்ஸ்ல வந்து டைமண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி டைமண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நேச்சுரல் டைமண்ட் யூஸ் பண்ணும்போது காஸ்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்றதுக்காக தான் 1951லயே லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் இன்வென்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ ஏன் அந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் வந்து ஜுவல்லரிக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் 3 ரீசன் மேம். ஒன்னு வந்து நீங்க சொன்னதுதான், டைமண்ட் வாங்குறதே ஒரு பெரிய கனவு தான். அதை நான் எப்படி வாங்க முடியும்? ரொம்ப காஸ்ட்லியான பொருள், என்னால வாங்க முடியாது. ஸோ பிரைஸ் ஃபேக்டர் மேம். ஸோ நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கும் பிரைஸ் வந்து 25% ஆஃப் த நேச்சுரல் டைமண்ட் காஸ்ட் தான் லேப் கிரவுண்ட் டைமண்ட் மேம். ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா பிரைஸ்னா 25,000 ரூபா தான் லேப் கிரவுண்ட் டைமண்டோட பிரைஸ் மேம். ஓகே. ஸோ 25% தான் காஸ்டிங்க மேம். ஓகே, ரைட்டுங்களா? இது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஏன் ஜுவல்லரிக்குள்ள வந்ததுன்னா நேச்சுரல் டைமண்டையும் லேப் கிரவுண்ட் டைமண்டையும் உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஓகே. இப்போ நான் லேப் கிரவுண்ட் டைமண்ட் பிசினஸ் பண்றேன் மேம். நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். இது நேச்சுரல் லேப் கிரவுண்ட்? எனக்கு தெரியலையே சார். சும்மா பார்த்து சொல்லுங்க. நேச்சுரல் டைமண்ட் மாதிரி தான் சார் இருக்கு. இது லேப் கிரவுண்ட் டைமண்ட் மேம். ஓகே. அதே அந்த என்ன சொல்றது பல அதே மாதிரி தான் இருக்கும், உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. நான் இது நேச்சுரல்னு சொன்னாலும் நீங்க நம்பி தான் ஆகணும், லேப் கிரவுண்ட் சொன்னாலும் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அது உங்களால அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுங்க மேம். சரிங்களா? அதே மாதிரி தான். ஸோ எந்த டிஃபரன்ஸுமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எந்த ப்ராப்பர்ட்டிக்கல் டிஃபரன்ஸுமே இருக்காது. நீங்க கண்ணில் பார்த்து இது நேச்சுரல் இது லேப் கிரவுண்ட் அப்படின்னு பிரிக்க முடியாதுங்க. ஓகே. நான் போட்டிருக்க ரிங் வந்து நேச்சுரல் டைமண்ட், நான் போட்டிருக்க பிரேஸ்லெட் வந்து லேப் கிரவுண்ட் டைமண்ட். ஆனா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியா கொண்டு போயிட்டு இருக்கோங்க மேம். மூணாவது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா டைமண்ட்ஸுமே சர்டிஃபைட். நீங்க எப்படி நேச்சுரல் டைமண்ட்ல கட், கலர், கிளாரிட்டி, கேரட், வெயிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 C's தான் அந்த டைமண்டோட குவாலிட்டி டிட்டர்மின் பண்ணும். அந்த 4 C's வந்து லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே சர்டிஃபை பண்ணிருக்கோங்க மேம். புரியுதுங்களா? நேச்சுரல் டைமண்ட் யாரை சர்டிஃபை பண்றாங்களோ அவங்களே தான் லேப் கிரவுண்ட் டைமண்ட் சர்டிஃபை பண்றாங்க. இந்த GAA, IGA, SGL இந்த மாதிரி ஒரு டாப் கம்பெனிஸ் இருக்கு. இந்த 3 கம்பெனிஸ் தான் லேப் கிரவுண்ட் டைமண்ட் சர்டிஃபை பண்றாங்க. ஆனா என்னன்னா நேச்சர் ஆஃப் ஆரிஜின் வந்து அது நேச்சுரல் டைமண்ட்னு இருக்கும், இது லேப் கிரவுண்ட் டைமண்ட்னு இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சேம் தாங்க மேம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பைபேக். பொதுவாகவே நான் வந்து ஒரு கோல்டு வாங்குறேன், அந்த கோல்டை நான் போய் வந்து பேங்க்ல வச்சா அடமானம் வைக்கலாம், இல்ல நான் வித்தா எனக்கு காசு ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா டைமண்ட் வாங்கி அதை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க்ல வைக்க முடியாது. ஏன்னா டைமண்ட் வந்து ஒரு காஸ்ட்லியான ஸ்டோன். இப்போ நீங்க ஒரு பேங்க் மேனேஜர், நான் பேங்க் மேனேஜர், நீங்க என்கிட்ட டைமண்ட் ஜுவல்லரி கொடுக்குறீங்க, நான் அதை வாங்கி உள்ள வச்சிடுறேன், திருப்பி கொடுக்கும்போது ஒரு கல்லு கீழே வந்துச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட நீங்க அந்த டைமண்ட் தொலைச்சிட்டீங்கல்ல, அது இன்னும் காஸ்ட்லி, நீ காசு கொடுனா பேங்க் மேனேஜர் எங்க போவாரு? பண்ண முடியாது. அதனாலதான் வந்து டைமண்டை வந்து எந்த பேங்க்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சப்போஸ் நான் அதை விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பைபேக்னு ஒரு பாலிசி கொடுத்துருக்கோம். சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 90%, 100% 95% வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறாங்க. கேஷ்பேக்னும் போது ஒரு 90% to 85% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஆமா மேம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 90,000 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துரும். இது வந்து ஆன் ப்ரிவேலிங் கோல்ட் அண்ட் டைமண்ட் ரேட். நான் இன்னைக்கு ரேட் சொல்லிங்க மேம். ஒரு 10 வருஷம் கழிச்சு விக்கிறீங்கன்னா அன்னைக்கு என்ன கோல்டு இருக்கோ அந்த கோல்டு வேல்யூ, அன்னைக்கு என்ன டைமண்ட் வேல்யூ இருக்கோ அந்த டைமண்ட் வேல்யூக்கு நான் 90% பைபேக் கொடுக்குறேன். கரெக்ட். ஓகே. சோ அன்னைக்கு டேட்ல 90% பைபேக் கொடுக்கும்போது உங்களோட கோல்டு அப்ரிஷியேட் ஆயிருந்தாலும் உங்களோட டைமண்ட் வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருந்தாலும் அந்த அப்ரிசியேஷன்ல தான் நான் 90% உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. சோ என்னைக்கு வேணாலும் அந்த ப்ராடக்ட்டை நீங்க வித்துட்டு என்கேஷ் பண்ணி நீங்க உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பாத்துக்கலாங்க. ஓகே. ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து லேப் கிரவுண்ட் டைமண்ட்ல நேச்சுரல் டைமண்டுக்கு என்ன கொடுத்துருக்குமோ அதே அட்வான்டேஜ் லேப் கிரவுண்ட் டைமண்ட் கொடுத்துருக்கீங்க. சார் இது வந்துட்டு என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், அது டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம டைமண்ட், ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கும் போது இப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கோ இல்லை நம்மளோட ராசிக்கோ, டைமண்டே பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரவங்க தான் வந்துட்டு போடணும், சில ராசிங்க போடவே கூடாது அப்படின்ற மாதிரியான சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு இன் இந்தியா வி ஃபாலோ. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டைமண்ட் அப்படிங்கும்போது அந்த டைமண்டுக்கான, அந்த கிறிஸ்டலுக்கான, அந்த ஸ்டோனுக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கும். அதே ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லேப்ல க்ரோ பண்ணும்போது வருமா? டைமண்டுக்கு வந்து எல்லாரும் ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பாட்.
ஓகே அந்த காலத்துல வந்து அந்த பிளாக் ஸ்பாட்டை ரிமூவ் பண்றதுக்கு டெக்னாலஜி கிடையாதுங்க மேம். கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில கரெக்டா அந்த பிளாக் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிற கெப்பாசிட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. Okay. அந்த காலத்துல அதை தூக்கணும்னா நான் பாதி கல்ல ஒதுக்கிட்டு தான் நான் தூக்க முடியும். அப்ப அந்த பாதி கல் எனக்கு வேஸ்டா போயிடும். ஸோ காஸ்டிங் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அதை அப்படியே மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க மேம். கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நேச்சுரல் டைமண்டுக்கு. இப்போ லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு அதுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்றது அது ஒரு தனி டிபேட்டபிள் டாபிக். நம்ம இப்போ அந்த டாபிக்கு போக வேண்டாம். Okay. பட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் எடுத்தீங்கன்னா லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு தோஷமே கிடையாதுங்க. கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல டைமண்ட் வந்து உருவாகுதுங்க. ஸோ எந்த இம்பியூரிட்டிஸும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிடையாது. அதனால நீங்க லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு நாங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போதே இந்த வார்த்தையை தான் மார்க்கெட்டிங்கே பண்றோம். எல்லாரும் பயன்படுத்தலாம். தோஷம் இல்லாத டைமண்ட், லேப் கிரவுண்ட் டைமண்ட் அப்படின்னு தான் நாங்க மார்க்கெட்டிங்கே பண்றோம். ஓகே. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் என்னன்னா, சில டைமண்ட் வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில டைமண்ட் வந்து சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் வந்து ஒரு இன்டர்னல் ஹீட் அப்சார்ப் பண்ணி தான் உருவாகுதுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிக்கன் சாப்பிட்றேன், என் உடம்புக்கு செட் ஆகாது. நான் மட்டன் சாப்பிட்டா தான் என் உடம்புக்கு செட் ஆகுது. ஏன்னா உங்க பாடி வந்து ஹீட் அடாப்ட் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. அதனால தான் நீங்க வந்து மட்டன் சாப்பிட்றீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி டைமண்ட் வந்து கண்டிப்பா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க மேம். அந்த ஹீட்டை டாலரேட் பண்ற கெப்பாசிட்டி உங்க உடம்புக்கு இல்லைன்னா கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது நேச்சுரல் டைமண்ட்ல. ஆனா லேப் கிரவுண்ட் டைமண்ட்ல எந்த ஹீட்டுமே அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகிறது கிடையாது. அது எக்ஸ்டர்னல் ஹீட்லயே கிறிஸ்டலைஸ் ஆயிடுது. அதனால உங்களுக்கு அந்த ஹீட் எமிஷன்ன்றது லேப் கிரவுண்ட் டைமண்ட்ல கிடையாது. ஸோ நீங்க தாராளமா பயப்படாம லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் நீங்க வாங்கலாங்க. ஓகே சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க எங்களுக்காக பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம்.